இந்த வீடியோவில் என்னுடைய சோல் பர்பஸாக நான் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள். ஐ லைக் டு மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். அது எப்படி, அதுக்காக நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் ஃப்ரம் 2015 ஐ ஜஸ்ட் ஒர்க்ட் ஆன் என்னோட ரீசர்ச் மூலியமா அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஃப்ரீ எனர்ஜி. ஸோ ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லும் போது டவர் ப்ராஜெக்ட், அதை ட்வின் ப்ராஜெக்ட்ஸாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ ஃப்ரீ எனர்ஜி அப்படின்றது வரும்போது நம்ம வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் அண்ட் ஆயில் அதற்கான அவசியமே இல்லாமல் போயிடும். இந்த ஆயிலை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாமல் போயிடும். ஸோ சண்டை போடுறது, வார் எல்லாம் கூட நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஃப்ரீ எனர்ஜி அப்படின்றத அச்சீவ் பண்ணாமல் எவல்யூஷனில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாம் டைப் 1 சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சே பார்க்க முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிசீஸ் ஃப்ரீ வேர்ல்டு, கேன்சர் ஃப்ரீ வேர்ல்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ எனர்ஜி ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீ எனர்ஜிக்குமே அந்த எனர்ஜி ஆர்கிடெக்சரை வந்து நாம் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனுமே வந்து கெமிக்கல் பேலன்ஸோடு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு உடல் உறுப்பில் அமிலத்தன்மை மிதமிஞ்சும் போது தான் நமக்கு நோய் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனில் இருந்துட்டா, கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருந்துட்டா, ஸோ நோயே வராது. நோயே இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால உருவாக்க முடியும். இம்மார்டாலிட்டின்றது வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான், நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறைய வகையில் இருக்குது. அதில் ஒன்று நம்மளுடைய பாடி. இது வந்து ஒரு கெமிக்கலால் செய்யப்பட்ட ஒரு ரோபோட் மாதிரி. இதனுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நாம் தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நாம் வந்து எப்போவுமே இளமையாக இருக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய உடல் முதிர்ந்து பழுத்து போகுது. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு குறையிறதுனால தான் நமக்கு சுருக்கங்கள், வயசாகிறது இதெல்லாம் வந்து நடக்குது. உங்கள் உடம்பு இந்த ஃபீல்டுக்கு வந்து முதிர்ந்து போச்சு, நீங்கள் ஆல்கலைனாக இருக்கீங்க, எவால்வ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை உங்கள் உடம்போட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணாலோ உங்களால் முதிர்ச்சியில் இருந்தும் இறப்பில் இருந்தும் வந்து விடுதலை அடைய முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து தனித்துவமாக நம்மளால் வைக்க முடியும். ஸோ இந்த நிலப்பரப்பில் நான் வாழும்போது நான் அதில் முதிர்ந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு நீங்கள் குடியமர்த்தப்படலாம். அங்கே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை நாங்கள் சொல்லியிருந்தேன். இது ஒன்று தான் இம்மார்டாலிட்டிக்கு வழியா அப்படின்னு கேட்டால் இல்லை, பல வழிகள் இருக்குது. நம்மளுடைய உடலில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை நாம் ஏற்படுத்திட்டோம்னாலே முதிர்ச்சின்றது வராது. ஸோ நம்ம ஒரு பாடு மாதிரி ஒரு டிசைன் பண்ணோம் அப்படின்னா, வெறும் வாட்டரை ரெகுலேட் பண்ணுற மாதிரி நாம் அதை டிசைன் பண்ணோம்னாலே அதில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சாலோ இல்லை அந்த பாடில் நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எழுந்திரிச்சு வர மாதிரி டிசைன் பண்ணாலுமே நோய் இல்லாமல் கெமிக்கலி பேலன்ஸ்டாக நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒருத்தர் வந்து இருக்கலாம். இது வந்து சாத்தியம். இது புது ஐடியா கிடையாது, இது பழைய ஐடியா. இதனால் நம்மளால நோய்கள் எல்லாத்தையுமே கூட குணப்படுத்த முடியும். ஸோ இம்மார்டாலிட்டிக்கு வேறு ஒரு வழி இருக்கான்னா தாராளமாக இருக்குது. இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎம்டியை ஃபுல்லாக ஃப்ளஷ் பண்ண விட்டுறது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபுல் மெமரியையுமே ஒரு சிப்பில் ஏற்றிக்கிட்டு பிளட் வெயின்ஸில் இன்சர்ட் பண்ணி பிரெயினில் லொக்கேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து மெமரி ஆக்சஸ் பண்ணுறது. டிஎம்டி வந்து பாடி ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸை கொடுக்குது இல்லையா, அதை வந்து உங்கள் பிரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பையுமே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கார்பன் ஸ்கின்ல இருந்து நம்ம வேறு சிலிக்கான் மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் கான்ஷியஸ்னஸை ஒரு உடல்ல இருந்து எடுத்து இன்னொரு உடலுக்கு நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். இந்த உடல் எப்படி இயங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியும். ஸோ இரவா நிலை அப்படின்றதும் இந்த பிறப்பு சுழற்சியிலேருந்து நம்மளால் விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முடியும்.
அதற்கப்புறம் இந்த எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் எப்படி இருக்காங்களோ, அந்த மாதிரி நல்ல குணங்களோட, நல்ல எண்ணங்களோட மக்கள் வந்து இருப்பாங்க. பழங்குடி மக்கள் எப்படி வந்து ஒரு பியூரான ஒரு தாட்ஸோட இருக்காங்களோ, அதே மாரி மக்கள் இருப்பாங்க. விரகங்கள் அவங்க மனசுல தோன்றாது. ஏன்னா, ஏதாவது ஒரு உடல் பாகத்துல, பஞ்சேந்திரியங்கள்ல அமிலம் மிதமிஞ்சும்போது தான் கெட்ட எண்ணங்கள் வெளிப்படுது. ஸோ பேலன்ஸ்டா இருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வராது. இன்னொரு விஷயம், இங்க அதிகமா கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ். இந்த காம சுரப்பிகள் அதிகமா சுரக்கிறது. அது அடுத்தடுத்து அமில சுரப்பிகள சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பழங்குடி மரபுலயும் மலைவாழ் மக்களுடைய அ வாழ்க்கை முறையிலயும் பார்த்தீங்கன்னா, கிரைம்ஸ் எல்லாமே 0வா இருக்கும். ஏன் அங்க அப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாருமே கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இதுக்கப்புறம் லஸ்ட்டு, அது மட்டும் இல்லாம கீழ்ப்படிநிலை உணர்வுகள் எதுவுமே வந்து மனிதர்களால் உணரப்படாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா, ஆதி காலம் மாரியே உலகம் வந்து பழைய காலம் மாதிரி மாறிடும். அதுல வந்து கெட்ட எண்ணங்கள் வந்து மனிதர்களுக்கு பெரும்பான்மையா இருக்காது. தலை தூக்காது. காரணம் அங்க இருக்கிறவங்க வந்து சமநிலையில இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லஸ்ட் அப்படின்றதுல தான் ஆரம்பிச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கேரக்டருமே வந்து சேஞ்ச் ஆயி மாறிடும். பெர்செப்ஷனும் மாறிடும். பெர்செப்ஷன் மாறுறதுனால ரியாலிட்டியில ரொம்ப பெரிய மாற்றம் இருக்கு. அதுக்கப்புறம் சோலுமே என்ன ஆகும்? அப்படியே அதற்கேற்றாற் போல மாறிடும். உங்க சோலுமே ரீப்ரோகிராமிங் ஆயிடும். அப்போ உங்க சோல வேற ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்ணணும்னா, இதே மாரி அ ஒரு பாடி, இதே மாதிரி ஒரு என்விரான்மென்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் உருவாகக்கூடிய ஒரு உடல்ல, ஒரு குழந்தையோட உடல்ல தான் உங்களுடைய ஆன்மா பொருந்தும். அப்ப திருப்பி வாழ்ந்த வாழ்க்கைய தான் நீங்க திருப்பி திருப்பி வாழ்வீங்க. உங்க கான்ஷியஸ்னஸ் வந்து இதுக்கப்புறம் எவால்வ் ஆகாது. ஸோ செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்போம். இது வந்து இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட். இதுல வந்து நாம எல்லாருமே ஒரு மித்தமா நாம அ அப்டேட் ஆகிக்கலாம். நம்மளோட கான்ஷியஸ்னஸ அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார்மிங், பட்டு போன நிலங்கள் எல்லாம் வந்து நம்மளால சீரமைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கிடையவே கிடையாது. எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். இந்த டவர் ப்ராஜெக்ட்ட வச்சு நம்மளால வந்து சீசன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன மாதிரியான அ கிளைமேட் இருக்கணும் அப்படின்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாரி மண் வளத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்மால் ஸ்கேல்ல ஃபார்மிங் பண்றவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா, நாம என்ன பயிரிட்டு இருக்கோமோ, அந்த கிராப்ஸுக்கு தேவையான பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த சாயில்ல வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த பயிர் வந்து ரொம்ப நல்லா வளரும். அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருந்தாலே பயிர்கள் உயரமா வளரும். இங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, மரபுல இருந்து அந்த அறிவு வரும். எல்லாருக்குமே. பயிர்களுக்கும் சரி, மனுஷங்களுக்கும் சரி, மரபறிவு மேலோங்கும். அப்படி இருக்கும்போது, நாம வந்து பழைய பயிர் வகைகள் இப்போ வளரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, மண் வளம் குன்றி இருக்குன்னு. அதெல்லாம் நம்மளால விளைவிக்க முடியும். அதே மாரி நோய்கள உருவாக்காத இப்போ எடுத்துக்காட்டுக்கு சர்க்கரை நோயே வர வைக்காத கரும்புகள நம்மளால மரபணு மாற்றம் செஞ்சு எடுத்துட்டு வர முடியும். அதேபோல அந்த நிலத்த பண்படுத்தணும் அப்படின்னா, ஒரு டவர் வைக்கிறதோ, இல்ல ஒரு ஆண்டனா மாரி செட் பண்றதோ, இல்ல அந்த பாக்டீரியாவ அங்க கல்டிவேட் பண்ற மாதிரியான செட்டப் அமைக்கிறது, ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பா பேட்டர்னா அந்த கிராப் கல்டிவேஷன ஏற்படுத்துறது. இது மூலியமா நாம வந்து சிறந்த ஈல்ட எடுக்கிறது மட்டும் இல்லாம, மண் வளத்தையும் மீட்டு எடுக்க முடியும். இத நம்ம பழைய காலத்திலேயே பண்ணியிருக்கோம். அ ஒரு கடப்பாரைய எடுத்து குத்தி வச்சிருவாங்க. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட வந்து மண் வளத்த மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். அதே மாரி கோவில் கட்டுறதும் இதே மாதிரியான ஒரு செயல்முறை தான், முன்னெடுப்பு தான். ஸோ நாலேட்ஜ்ன்றது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கெயின் பண்ணோம். பட் இப்போ ஜெனடிக் அப்டேட் எல்லா இடத்துலயுமே வந்து வந்துருச்சு. ஸோ ஜெனடிக் அப்டேட் அப்டின்னா என்னன்னு தெரியாதவங்க அத பத்தி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அ இப்போ வந்து நம்பளால அடுத்த தலைமுறைக்கோ, இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ வந்து நம்மளோட நாலேட்ஜ வந்து நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரிக் சிக்னல்ஸா. மனித மூளை வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ்னால நம்ம என்ன பண்ண முடியும்? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டெலிபதி கூட நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ ஒருத்த பத்தின நாலேட்ஜ், அது எப்படி வந்து கையாள்றது, அ அப்படின்றது எல்லாமே அந்த தகவல்கள நம்மளால
இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஹியூமன்ஸ் எல்லாமே ஹியூமன் டவர்ஸ் மாரி தான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாரி கெமிக்கலி நம்ம ஒரு ரோபோட் மாரி. அப்படி இருக்கும்போது நம்மளால நியூரல் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ண முடியும். நம்ம கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கும்போது. டெலிபதியிலே பேசிக்கலாம். பழைய காலம் ஆதி காலத்துல எல்லாரும் எப்படி பேசினாங்க அந்த மாதிரி. நம்மளுக்கும் இயற்கைக்கும் விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். எம்பாத்தா இருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அங்க வந்து கிரைம்ஸே நடக்காது. கிரைம்ஸ் 0 ஆயிடும். ஸோ நியூரல் கனெக்ஷனை நம்மளால எடுத்துட்டு வர முடியும். யாராவது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்கும். அதே சமயம் கெமிக்கலி பேலன்ஸ்டா இருக்கிறதுனால யாரும் கெட்ட விஷயங்கள் எதுவும் நினைக்க போறது கிடையாது. இதை அச்சீவ் பண்றதுக்கு எனர்ஜி ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ரெஃபர் பண்ணுங்க. எனர்ஜி கரன்சி எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லா குளோபலி ஒரே கரன்சியை நம்மளால எடுத்துட்டு வர முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம கரன்சியா எடுத்தோம்னா ஈத்தர் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா வந்து அதை ஆல்கலைன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்கலைன் ட்ரேட், ஈத்தர் ட்ரேட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா அவர் உடனே சரியாயிடுவார். இப்படிதான் பழங்கால முறையில ஹீலர்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை நம்ம மேஜிக் அற்புதம் நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். கிடையாது. அவங்களுடைய உடலை வந்து அவங்க பண்படுத்தி இருப்பாங்க குண்டலினி ப்ராசஸ் மூலியமா. அப்படி பண்படுத்தினவங்களால அவங்க ஈத்தரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை. ஈத்தர் ஆல்கலின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இதை மறைமுகமா சொல்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா ஆக்சுவலி இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு தான் சொல்லியிருக்கணும். நோய்வாய்ப்பட்டவங்க வந்து அமிலத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க கார்ப்பு தன்மையை அதுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு வழக்கம் தான் இது. அதனால அது ஈத்தர் அப்புறம் வந்து ஆல்கலின் ட்ரேட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இதை வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க சொல்ற சித்தர்களா இருக்கட்டும், சாதுஸா இருக்கட்டும், செயின்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உடனே ஒருத்தங்களை எப்படி கியூர் பண்றாங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான். ஸோ இதை நாம குளோபல் கரன்சியா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி ஊழலோ லஞ்சமோ பணம் பதுக்கி வைக்கிறதோ எதுவுமே இருக்காது. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை பேருமே இங்க வாழறதுக்கு உரிமை இருக்கிறவங்க. சரிசமமான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க பெறணும். அதனால அவங்களுக்கு அறிவு, எக்ஸ்போஷர் எல்லாமே சரிசமமா கிடைக்க பெறணும். அவங்க டியூன் பண்ணாங்கன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் நான் வந்து எஜுகேஷனுக்கு, அந்த விஸ்டம்க்கு வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பணம் ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஃபீல்டை வந்து பணமா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது குளோபலி எல்லாருக்குமே போதிய அளவு பணம் இருக்கும். அதை வந்து அவங்களால ட்ரேட் பண்ண முடியும். அந்த பணத்தை எப்படி அவங்க ஈட்டிக்கிறது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யும் போதே பாடி ஹீட் ஆகி எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். அவங்க சந்தோஷமா இருக்கும் போதோ, வேலை செய்யும் போதோ, அவங்க அன்பை வெளிக்காட்டும் போதோ, ஒருத்தர் பரஸ்பரமா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல லவ்வர்ஸ் அவங்களுக்குள்ள அவங்க அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து ஆம்பிளிஃபை ஆகும். ஸோ நல்லது பண்ண இந்த ஃபீல்டு ஆம்பிளிஃபை ஆகும். கெட்டது அவங்க ஏதாவது பண்ணாங்க, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல வைப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்கள ஹீல் பண்ண முடியும் இவங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ட்ரேட் பண்ணுறது மூலியமா. ஸோ இப்படி யாருக்குமே எந்த நோயுமே வராது. அப்படியே ஒரு வேளை யாராவது லோவாக ஃபீல் பண்ணாலோ கஷ்டப்பட்டாலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களாலே என்ன பண்ண முடியும், அதை வந்து சரி செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் பழங்காலத்தில் வந்து ரொம்ப வாடிக்கையா வைத்திருக்கக்கூடிய ஒரு முறை. யாராவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஊருக்கு முன்னாடி நிக்க வச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னென்ன நல்லது எல்லாருக்கும் செஞ்சாங்களோ அது எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்லி காட்டுவாங்க. நீங்க எனக்கு இந்த நல்லது செஞ்சீங்க, நன்றி நன்றின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இவங்க செஞ்ச நல்லதை சொல்லும் போது அந்த நன்றியை வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்துற மக்கள் உடம்புலயும் கார்ப்புத்தன்மை மேலோங்கும். அதே மாதிரி அதை கேட்கக்கூடிய அந்த நபருக்குமே என்ன ஆகும், உடல்ல கார்ப்புத்தன்மை மேலோங்கும்.
அவர் வந்து அந்த கார்ப்புத்தன்மையின் குறைபாடு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியா இருக்கிறதுனால தான் அவர் வந்து என்ன பண்றாரு, அமிலத்தன்மை மேலோங்கி இருக்கிறதுனால தான் தவறு செஞ்சிருக்காரு. ஸோ இத வந்து அவர பத்தி நல்ல விஷயங்கள் எல்லாரும் சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா, அவர் உடம்புல கார்ப்புத்தன்மை அதிகமாகும். அவர் வந்து அந்த செயல வந்து கைவிட்டுருவாரு. அவர் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாரு. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இது மூலியமா வந்து மனுஷங்களுடைய கெமிக்கல்ஸ வந்து பேலன்ஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய வார்த்தைக்கும், நம்மளுடைய உணர்வுகளுக்கும், நம்மளுடைய எழுத்துக்கும் வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல் வந்து இந்த இயங்கியல்ல இருக்கு. இந்த இயங்கியலே உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான். இந்த சூப்பர் பவர்ஸ் அப்படின்றது மித்தா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அப்ரூவல் தரமாட்டோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய டைமா இது இருக்கு. ரிசர்ச்சர்ஸ்க்கு அதுல எவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். இதை வந்து நாமளே வந்து கட்டுப்பாடோட ஒரு நல்ல கட்டமைப்பு, பாதுகாப்பான ஒரு கட்டமைப்பை நாம உருவாக்கிட்டு எடுத்துட்டு போறது பெட்டரா இருக்கும். இல்லைன்னா இது வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், வெளிப்பட செய்யும். அதே மாதிரி தவறான விஷயங்களுக்கு வழிவகையும் செய்யும். ஸோ அதனால இது வந்து இன்எவிட்டபிள். இந்த சேஞ்ச், இந்த மியூட்டேஷனும் சரி, இந்த சூப்பர் பவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி. ஏன்னா ஃபீல்டு மாறிக்கிட்டு இருக்கு. நான் இதை பத்தி முன்னாடியே பேசியிருந்தேன். இந்த உலகத்துல கோர் சுத்தும் போது பாக்டீரியாஸ், வைரஸ், அப்புறம் பாராசைட்ஸ் இது எல்லாமே வந்து மியூட்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரேடியேஷன்ஸும் வெளிப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல தாக்கு பிடிக்கக்கூடிய எவால்வ்டு ஆல்கலைனா இருக்கக்கூடிய பீப்புள் வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஆனா தாக்கு பிடிக்க முடியாத மக்களுக்கு வந்து அதுக்கு ரொம்ப பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது. அந்த பக்க விளைவுகள் எப்படி இருக்கும்னா, கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், அதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, அதை பார்த்து சந்தோஷப்படுறது, அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, அகங்காரம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து சில மனுஷங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. காரணம் அவங்களுடைய உடல்ல அமிலத்தன்மை மிதமிகும், பேலன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதனால மட்டுமே மனுஷங்க ஒருத்தவங்க அடிச்சுப்பாங்க. ஸோ இதை நாம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம்ல வந்து ரீசர்ச் பண்ணவங்களுக்கும், நல்லா அதில் பிஹெச்டி பண்ணவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மியூட்டேஷன் அப்படின்றது, இந்த சூப்பர் பவர்ஸ் அப்படின்ற சில விஷயங்களையும் நம்மளால தவிர்க்க முடியாம போயிடும். ஸோ இப்போவே அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் எடுத்து யோசிச்சுட்டு அதை செயல்முறைப்படுத்துறது பெட்டரா இருக்கும். அண்ட் இந்த தரவுகள்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த ரேடியேஷன்ஸ், இந்த பாக்டீரியாஸ், வைரஸ் இதெல்லாம் வந்து ஆசிட், அமிலம் தரவுகள்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா வேற மாதிரி சொன்னால் மக்கள் வந்து பயந்துடுவாங்க அப்படின்றதுக்காக. இதை பற்றின புரிதல் இல்லாதவங்களுக்கு இப்படி தான் சொல்ல முடியும். பழங்காலத்தில் இதை வந்து கர்மா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்புறம் இது வந்து பூதம், நீங்கள் வந்து போர் போடும்போது, இந்த மாதிரி நிலத்தை தோண்டும் போது பூதம் வரும். அந்த பூதத்தினால தான் நீங்கள் எல்லாம் கெடுதல் செய்ய ஆரம்பிப்பீங்க, ஷைத்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் தான் அது. எனர்ஜி ஃபீல்டு மாறும்போது மனுஷங்களுக்கு மைண்டு வந்து கண்ட்ரோலை இழக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்காது, எமோஷனல் டிசிப்ளின் இருக்காது. தவறான பல வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. மோசமான வழியில போகக்கூடாத வழியிலலாம் மக்கள் போவாங்க. அதெல்லாம் அவங்க கான்ஷியஸாவே அந்த டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. சப்கான்ஷியஸா எடுப்பாங்க. அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரும்போது அந்த முயற்சிக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இதை கான்ஷியஸ்னஸோட மனிதர்கள் செய்யறது கிடையாது. யாருமே கெட்டவங்க கிடையாது. பிறக்கும் போது எல்லாருமே நல்லவங்க தான். போக போக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையினால அவங்க அப்படி மாற்றம் அடையறாங்க. ஸோ அதை சமநிலை செஞ்சுட்டோம்னா எப்பேற்பட்ட மனுஷங்களும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு நார்மலா ஒரு பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய நல்லவங்களா நம்மளால பார்க்க முடியும். அதுதான் அவங்களுடைய ரியல் வெர்ஷனே, பெஸ்ட் வெர்ஷனே. அவங்கள வந்து துன்புறுத்தி ரோகத்துக்குள்ள நிறுத்திட்டு இதுதான் உன்னுடைய குணம் அப்படின்னு சொல்றது வந்து மோசமான ஒரு செயல்.
இதுதான் இந்த சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியான கட்டமைப்பு மூலமா நம்ம எல்லாரையுமே நல்வழிப்படுத்த முடியும். நல்ல வகையில அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய குடுக்க முடியும். முக்கியமான விஷயம் நோயாளிக்கு உனக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை தான். ஸோ அத சொல்லாம கியூர் பண்ற வரைக்கும் நம்மளால சீக்கிரமா அவங்கள அதுலருந்து ரெக்கவர் பண்ண முடியும். இத நான் 2015ல இருந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2015ல இருந்து என் வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. என்ன சுத்தி நெறைய அ பிரச்சனைகள உண்டு பண்ணாங்க இன்டைரக்ட்டா. காரணம் எனக்கு யாரும் மென்டார் பண்ணிடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தினால. ஸோ அவங்கள நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல. யாரோ ஒருத்தர் இத பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த கஷ்டத்த எல்லாம் எல்லாரும் குடுத்து தான் இருப்பாங்க. ஸோ இத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அண்ட் நான் அனுபவிச்ச வேதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடூரத்தின் உச்சம். அத பத்தி பேசி அவங்க மேல நான் சாடல் வச்சு, இதெல்லாம் நான் தொடர்ந்தேன் அப்படின்னு சொன்னா சரியா வராது. நம்ம நல்ல மாற்றத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போலாம். இன்னொரு விஷயம், என்னால இது இந்த அளவுக்கு எடுத்துட்டு வர முடிஞ்சது. இத பார்க்குற யாராவது ஒருத்தவங்க, நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடிஞ்சா, கண்டிப்பா தாராளமா எடுத்துட்டு போலாம். ஸோ எல்லாருக்குமே இத வந்து ஷேர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நான் இத கொண்டு போய் யார்கிட்டயாவது பேசுறேன்னாலே, நான் கிட்டத்தட்ட அவங்களுடைய சர்வேலன்ஸ்ல இருக்கேன் ஃப்ரம் 2015. ஸோ பேசுறேன் அப்படின்னாலே உடனே என்ன பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றது, தவறான விஷயங்கள் சொல்றதுன்னு அவங்க போயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அலட்சியமும், அறியாமையும் பார்த்தீங்கன்னா, இன்னமும் இதனுடைய சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கல. இத நான் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பேனிக் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. என்னால கரெக்ட்டா இந்தந்த நிலப்பரப்பு, இந்தந்த வருஷம், இந்தந்த மாற்றத்த வந்து சந்திச்சது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணா அது சரியா வராது. ஸோ அதனால இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட பிசிக்ஸ் ரிலேட்டடா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் கெமிஸ்ட்ரிய பேஸா வச்சு தான் நான் இத டோட்டலாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இத கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துட்டேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இத கொண்டு போய் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போங்க. அண்ட் யார் இத பண்ணாலும் எனக்கு ஹாப்பி. ஒரு மாற்றம் நல்ல முறையில நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரிலேட்டடா யாரும் என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ கன்டின்யூ பண்றதுல இஷ்டம் கிடையாது. ஏன்னா, இதனால நான் என்னோட டோட்டல் லைஃப்ப இழந்திருக்கேன். ஸோ மனுஷங்களோட கொடூரத்தனம் எந்த உச்சத்துக்கு போகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால. ஸோ எனக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லன்றது தான் உண்மை. 10 இயர்ஸா நான் தனியா தான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு ப்ராப்ளம் வந்து வெளியில இருந்து கூட வர வேணாம். அந்த லெவலுக்கு நான் இருக்கேன். ஸோ பணத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடிய மனுஷங்கள் தான் இப்போ அதிகமா இருக்காங்க. அதுவும் ஆண்கள் அதீதமா போதைப் பொருளுக்காகவும், பெண் முகத்திற்காகவும், பணத்துக்காகவும் அவங்க ஒரு பெண்ணிற்கு அவங்க என்ன உறவா வேணா இருக்கலாம். அவங்களுக்கே வந்து கஷ்டம் இழைக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய சமூகத்துல தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன கஷ்டங்கள் பட முடியுமோ நான் அத்தனையும் பட்டாச்சு. இதற்கு மேலயாவது அட்லீஸ்ட் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு இது ரிலேட்டடா என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்க. இத பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஜியோ சயன்ஸ் நல்லா படிச்சிருக்கணும். மெட்டாபிசிக்ஸ்லயும் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் உங்களுக்கு அ எனர்ஜி ஃபீல்ட், எலக்ட்ரோ மேக்னட்டிசம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நியூரோ சயன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் மட்டும் இல்ல. உங்களுக்கு பஞ்சேந்திரத்திலயும் நியூரான்ஸ் இருக்கு. அத பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு உடல் எப்படி இயங்குதுன்றது தெரிஞ்சிருக்கணும். குவாண்டம் பிசிக்ஸ இதோட நீங்க வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில இருக்கணும். எங்கிருந்து எங்க கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீக்வென்சி எப்படி டியூன் பண்றது, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்சி எப்படி ஒண்ணோட ஒண்ணு இசையும் அப்படின்றது, இங்க என்னென்ன லேயர்ஸ் இருக்கு அப்படின்றது, அ ஒரு மனுஷனோட முதுகு தண்டுல என்னென்ன சுரப்பிகள் சுரக்கும், அந்த என்னென்ன சுரப்பிகள எந்த ஃப்ரீக்வென்சியில நம்மளால கரெக்ட்டா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, அவங்களுக்கு கரெக்ட்டான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும். அவங்களோட லங்ஸ்ல வந்து நல்ல காந்த ஆற்றல் பொருந்தி இருக்கணும். அப்ப நீங்க கரெக்ட்டா டியூன் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து எந்த லேயர்ல இருக்கக்கூடிய அ
ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்தை வந்து ஆக்சஸ் பண்ணுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய விசிபிள் ஆடிபிள் ரேஞ்சை தாண்டி நம்மளோட பாடியை வந்து நம்மளால டியூன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்வின் ப்ராஜெக்டில் நான் சொல்லியிருந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் சிவாஜின்னு சொல்லியிருப்பேன். சிவாஜின் போது இட்ஸ் லைக் இப்போ வச்சிருக்க சர்வர் எல்லாம் இல்லாமல் ஹியூமன் பிரெயின்ஸை வந்து நீங்கள் சர்வராக கனெக்ட் பண்ணலாம். எந்த மாதிரியான ஒரு கார்பன் எமிஷனும் இருக்காது. அதை விட இது எஃபெக்டிவாக இருக்கும். பிரெயின் மட்டும் இல்லாமல் மற்ற பஞ்சேந்திரியங்களையும் நம்மளால கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமை உருவாக்க முடியும். ஸோ அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால வேற வேற ரியாலிட்டிஸை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஆக்கப்பூர்வமாக. ஸோ நம்மளால ட்ராவல் பண்ண முடியும் கான்ஷியஸ்னஸை மட்டுமே வச்சு. ரியல் டைமில் நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியே நம்மளால வேறு ரியாலிட்டிஸ் எல்லாமே நம்மளால உருவாக்கி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் வாட் ஐ ஃபேஸ்ட் வாஸ் க்ரூவல். ஸோ ப்ளீஸ் டோன்ட் காண்டாக்ட் மீ ஃபார் இட். இதில் நாலேஜ் இருக்க எல்லாருமே சேர்ந்து இதை நீங்கள் பண்ணுங்கள். இட் வுட் பி சக்ஸஸ்ஃபுல். இந்த ஏஞ்சல் எப்படியாவது அதுக்கான மக்களை சேர்த்து அந்த விஷயத்தை நடக்க வைக்கும். அதற்கு அவங்கள கருவியாக எடுத்துகிட்டு வரும், கையெடுக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் எடுக்க முடிஞ்சவங்க ஸ்டெப்ஸ் எடுங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு காண்டாக்ட் மீ. அட்லீஸ்ட் ஐ எம் அலைவ். இன்னும் யாரும் என் முகத்தில் ஆசிட் ஊற்றலை. இன்னும் யாரும் என்னை வேறு வகையில் துன்புறுத்தலை. அதை தவிர மீது எல்லா கஷ்டமும் அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எல்லா உறவுகளாலையும் வஞ்சிக்கப்பட்டுட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிஷியன்ஸ்னால ரொம்ப பிரச்சனை முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இருந்தது. இதை வந்து நான் ரொம்ப எனர்ஜி லெவலில் வந்து என்னை கஷ்டப்படுத்தினாங்க. அண்ட் அதில் வந்து நான் வெளியில் வந்ததே வந்து பெரிய விஷயம். இப்போ நான் என் உடலை பண்படுத்தி இருக்கிறதுனால ஐ எம் ஓகே வித் தட். ஸோ ஐ எம் ஓகே வித் ஷேரிங் மை நாலேஜ். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரத்தை கொடுத்த என் சொசைட்டிக்கு நான் இவ்வளோ திருப்பி பண்ணுறதே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. லவ் இஸ் காட்.